இருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு தினமும் காலை எழுந்திருத்தவுடனும் மற்றும் தூங்கும் போதும் முருகனுடைய இந்த மந்திரத்தை 6 முறை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மந்திரம் நம்ம சொல்ல சொல்ல நமக்கு முருகன் நம்ம பக்கத்தில் இருப்பது போல் ஒரு உணர்வு கிடைக்கும். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கும் இல்லத்திற்கும் கிடைக்கும். என்ன மந்திரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களால் பூஜை செய்ய முடியல, இல்லை எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன், வேலை அதிகமாக இருக்கேன், வீட்டில் இருக்கிறது கூட எனக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய மனசுக்குள்ளே இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். முருகனுக்கு உகந்த இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம அடிக்கடி சொல்ல சொல்ல முருகனுடைய அருள் கிடைத்து நம்ம வாழ்க்கை செல்வத்திலையும் நம்ம சிறப்பாக இருக்கலாம் மற்றும் நல்ல ஒரு பதவி ஒரு உயர்வு கிடைக்கும். ப்ரொமோஷனுக்கெலாம் நமக்கு இந்த மந்திரம் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முருகனுடைய அருள் வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் எல்லாருமே இந்த மந்திரத்தை தினமும் ஒரு 6 முறையாவது சொல்லணும். எப்போதுமே காயத்ரி மந்திரம் பார்த்தீங்கன்னா 108 முறை சொல்லுவாங்க. இப்போ 108 முறை சொல்ல டைம் இல்லாதவங்களாம் 6 முறை 3 முறை கட்டாயமாக சொல்ல வேண்டும். குறைஞ்சபட்சம் 3 முறை சொன்னாலே போதும். நம்ம மனசுக்குள்ளே சொன்னாலே போதும். அந்தளவுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்கள இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே வாங்க. இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ நாங்கள் வேலையில் இருக்கிறோம், ஆஃபீஸில் இருக்கோம், இல்லை நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம மனசுக்குள்ளே ஒரு பதட்டமான நிலை இருக்கையில், இல்லை ஏதாவது ஒன்று நமக்கு சரியாக படலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த நேரத்துலையும் இந்த மந்திரங்கள் சொல்லும்போது உங்களுக்கு எல்லாமே அது சரியாக இருக்கும். அதிகமாக மன அழுத்தம் இருக்கும்போது, கோபங்கள் அதிகமாக வரும்போது, ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், காரணமே இல்லாமல் நம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கோம், அப்படி இருக்கும்போது இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும்போது அந்த டென்ஷன் தானாக குறையும். முருகன் உங்களை கட்டுப்படுத்துவார், கண்ட்ரோல் பண்ணுவார். ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் சொல்ல சொல்ல நமக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. முதல்ல குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், நமக்கு நல்ல அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். அதாவது நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய மனசில் எல்லாமே பாசிட்டிவாகவே நமக்கு நினைக்க தோணும், எதுவுமே நெகட்டிவாக நினைக்க தோணாது. நமக்கு எப்போதுமே பாசிட்டிவ் தாட்லேயே இருப்போம். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் தினமும் சொல்லலாம். 21 நாட்கள் சொல்லி பாருங்கள், நல்ல மிராக்கள் உங்களுக்கு நடக்கும். வாழ்க்கையில் முருகன் மிராக்கள் உங்களுக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பார். காலையில் நீங்கள் விளக்கேற்றினாலும் சரி, மாலை விளக்கேற்றினாலும் சரி, இல்லை விளக்கே ஏற்றாட்டா கூட பரவாயில்ல, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. முருகனுக்கு உரிய இந்த காயத்ரி மந்திரம் சொல்ல சொல்ல வாழ்க்கையை மாறுங்க. கட்டாயமாக சொல்லிட்டு வாங்க. மூல மந்திரம் இருக்குது, நிறைய மந்திரங்கள் இருக்குது. முக்கியமாக இந்த காயத்ரி மந்திரம் லைஃப்பை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு, இப்போ நீங்கள் வெளியில் எங்கேயாவது இருக்கீங்கன்னா நீங்கள் எதுவுமே நீங்கள் நினைக்க வேண்டாம், அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள். இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல சொல்லணும் அப்படின்னு தரையில் வெறுமன தரையில் உட்காராமல் ஒரு மேட்டோ அல்லது ஒரு ஷாலோ அல்லது டவல் கூட நீங்கள் விரித்து அதில் உட்காந்து நீங்கள் சொல்லலாம். பூஜையில் தான் உட்காந்து சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு எந்த இடம் பிடிக்குதோ அந்த இடத்துல, எந்த இடத்துல அமைதி கிடைக்குதோ அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் ஒரு தியானம் பண்ணுற நிலையில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது இன்னமும் சிறப்பு கிடைக்கும். முக்கியமாக காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லும்போது இன்னமும் சிறப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு, முருகன் பற்றிய தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.